பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னது போல இன்றைக்கு வேதனையின் மத்தியிலே, இல்லை என்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு தடை வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருந்து எல்லா விதமான சகலவித பிரச்சனைகள் இருந்து அதனால் தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும், ஒரு இடுக்கண்க்கு மாத்திரமல்ல, எல்லா இடுக்கண்களுக்கும் அவர் சகலவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். குழப்பமாக அல்ல. நாம் சில காரியங்களை முடிவெடுக்கும் போது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அதன் முடிவோ ஆசீர்வாதமான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை நிலைநிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. தாவீது ராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை, ஆனாலும் கர்த்தாவே, என்னதான் நடந்தாலும் நீர் எனக்கு கேடகம், நீர் எனக்கு மகிமையும், என் தலை உயர்த்துகிறதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனபடினாலே இந்த நாட்களிலே கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த ஆண்டிலே உங்களை எந்த சத்துருவும் பயமுறுத்த முடியாது. நீங்கள் துதி எடுங்கள், சத்துரு ஓடி போவான். சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு பாம்புகளையும் தேள்களையும் சத்துருவின் சகல பலத்தையும் சவுட்டுவதற்கு அவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். தலையாகிய கிறிஸ்து நமக்குள் வாழும்போது பிசாசை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவனை நோக்கி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு சொல்லுங்கள், சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் தாமே உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருந்து, கேடகமாயிருந்து உங்களை பயப்படாமல் நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பயப்படாதீர்கள். அப்ரஹாமோடு வாழ்ந்து அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.